நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகலை, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல பண புழக்கம் சூப்பரா இருக்க போகுது. பணத்தட்டுப்பாடு குறைவாக இருக்கக்கூடிய நிலைமையில இருந்த நீங்க, எனக்கான தேவையான பணம் இருக்குங்க. எப்பவுமே கும்பம் எப்படின்னா, தனக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்ச பிறகு அதை ஆசைப்பட்டது போது நிப்பாட்டிக்கிறீங்க. பேராசைப்படக்கூடிய கும்பராசி கிடையவே கிடையாது. ஆசை எல்லாருக்கும் உண்டு. ஆனா பேராசை என்பது எப்படின்னா, மற்றவங்க பொருள் மேல ஆசைப்படுறது, மற்றவங்களுடைய இடங்கள் மேல ஆசைப்படுறது, மற்ற வீட்டில் உள்ள பொருட்கள் இது மேல ஆசைப்படுறது மற்ற நபர்களுக்குரிய செயல்பாடாக இருக்கலாம். ஆனா கும்பராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் தனக்குரிய பொருள், தனக்கான வேலைக்கான ஒரு அங்கீகாரம், இதை மட்டும்தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் பண புழக்கங்கள் அதிகமா இருக்கும். குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு சூப்பரா இருக்க போது. உடல் ஆரோக்கியத்துல ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா, கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் பிரச்சனை இருக்கு, ஸோ அதை சரி பண்றதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனா சரியான முறையில உங்க ட்ரீட்மெண்ட் சரியாகலன்னு வருத்தப்படக்கூடிய நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்ற ஒரு மன வலிமை கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனையை சரி செய்து, சங்கடப்படாம இருக்கம்பா, சிறப்பா இருக்கப்பான்னு உங்களுடைய வார்த்தைகளால் நீங்க சொல்லக்கூடிய யோகத்தை யார் கொடுக்கா, கோச்சார கிரகங்கள் கொடுக்க ரெடியா இருக்கு. அதே போல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப போராட்டமாக இருக்கு. காதலில் வெற்றி கிடைக்க மாட்டேங்கி, காதலுக்காக எங்களுடைய நேரத்தை போல ஒதுக்கிட்டோம், மீண்டும் மீண்டும் முயற்சி பண்றோம், ஆனா என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க என்னோட காதலன் அல்லது காதலி, இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா, எங்களுடைய காதல் வெற்றி பெறாதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா, உண்மையான அன்பு, உண்மையான பாசத்துடன் உங்களுடைய காதலனோ அல்லது உங்களுடைய காதலியோ பேசியிருந்தா உறுதியா காதல் வெற்றி பெறும், ஒரு இணைவு ஏற்படும், உங்க ரெண்டுத்துக்கும் ஒரு உண்மையான அன்பு ஏற்படும். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, சேர்வதற்கான வாய்ப்பை உங்களுடைய பெற்றோருடைய அனுமதியோட என்ன பண்ணுவீங்க, சேரக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியா உண்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறீங்க. நீங்க உங்களுக்காக வாங்கின கடனை விட பிறருக்காக வாங்கி கொடுத்த கடனே அதிகம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் சூப்பரா கொடுக்கு. சொந்தமா இடம் மனை வாங்கக்கூடிய யோகத்தை கிரகம் கொடுக்குது. சரியா? பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன் சார், பதவி உயர்வு கிடைச்சிருமா, எனக்கான அந்தஸ்து கிடைச்சிருமா, எனக்கான அரசாங்க வேலை கிடைச்சிருமான்னு எதிர்பார்க்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுக்கான அந்தஸ்து, உயர்வு, அக்கறை, அதாவது அரசாங்க வேலை அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியா இருக்குது. சரியா? ஸோ நீங்க இந்த மாசத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் லாங் டிரைவ் போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க, அவசரப்படக்கூடாது. அதுபோல வாகனங்களை போகும்போது ஃபோன் பேசிட்டே போகக்கூடாது. ஏன்னா அப்படி போனீங்கன்னா கட்டாயமாக என்ன பண்ணுவீங்க, ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஓகே? ஸோ அதுபோல வாக்கு கொடுக்காதீங்க, நான் பண்ணித்தரேன், நான் பார்த்தாரேன்னு வாக்கு கொடுக்கறது நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா வக்கரம் பெற்ற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நான் நிறைவேற்ற விடாம என்ன பண்ணணுமோ அது சில விஷயம் நடக்கும். ஸோ கவனமா இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. நேரிலே தற்போது வரை நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பொது பலனானது உங்கள் லைஃப்ல 20% 30%
இந்த மாதத்துல ஒரு எனர்ஜி ஆஃப் பவர். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் தான். இதை தாண்டி இதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்துடும், ஆகோன்னு ஆயிரும் ஓகோன்னு ஆயிரும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு. இதுல உங்க சுய ஜாதகம் ஒன்று இருக்குல்ல, உங்க சுய ஜாதகம், நீங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊரு, பிறந்த நாடு, ஸோ அதெல்லாம் ஒரு மையமா வச்சு உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, தற்போது என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, தசாநாதனுடைய கிரக அமைப்பு என்ன, எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காரு, புத்திநாதன் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காங்க, ஸோ அவங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ அந்த பாவக அடிப்படையெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணாதான் உங்களோட ஃபுல் டீட்டெயிலுக்கு விட கிடைக்கும். இது வந்து ஒரு பசியோடு இருப்பவங்களுக்கு, தாகத்தோடு இருக்கவங்களுக்கு ஒரு சரியான ஒரு கொடுக்கக்கூடிய இளநீர் அல்லது டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் பசியோடு இருக்கவங்களுக்கு முழு சாப்பாடு சாப்பிட்டா தான் திருப்தி ஆகும். அப்படின்னா அதற்கான வேலையை பார்க்க என்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். ஸோ விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு நேயர்கள், ஏன்னா நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கு உங்களுக்கு அப்படி சிந்தனை இருந்தா சரி நம்ம ஜாதகத்தை தான் பார்த்துருவோமே, இவர் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, ஜாதகத்தில் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுடைய கவலைகளை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி, நீங்கள் இன்பமாக வாழ எல்லாம் வல்ல இறையருள் பெற்று உங்களுக்கு அருள் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்த நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.